வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, நிறைய பேருடைய ஒரு ரிக்வஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, நீங்கள் வந்து துளுப்பு எடுக்கிறதுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஃபோட்டோ இப்போ கடந்து போயிருக்கு பாருங்கள். இந்த மருந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதில் மவுண்ட் எனர்ஜி இருக்குது, எக்லாஸ் இருக்குது, ரெனோஃபின் ரெனோஃபின் இருக்குது, ரோவரெக்ஸ் அந்த மருந்து இருக்குது. கீழே ஒரு பச்சை கலரில் ஒரு பாக்கெட் இருக்கும், அது பொட்டாஷோட பாக்கெட்டு. இது நோட் பண்ணிக்கிங்க. நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு அந்த பேரோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற மருந்து மவுண்ட் எனர்ஜி, பக்கத்தில் ரொனோஃபின்னு பிங்க் கலரில், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோவரெக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்யூஷுவல் எக்கலாஸு, அப்புறம் பாக்கெட் பொட்டாஷ். இது பார்த்திங்கன்னா பிரான்ச்சு, நியூ பிரான்ச்சஸ் அதிகமாக வரும். அதுக்கு என்ன இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு பிட்டு, அதாவது ஒரு தோட்டம் நான் 3 பாட்டாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒரு தோட்டம் இப்போ அறுவடை முடிஞ்சது. இப்போ மற்ற இடத்துல நான் பிரான்ச்சுக்கு நான் மருந்து அடிச்சிருந்தேன். ஏன்னா அது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் பிரான்ச் வரும், அரும்பு வரும், பூ வரும். இப்போ நான் அரும்புக்கு இது துளுப்புக்கு நான் மருந்து அடிச்சிருந்தேன். அந்த இதுதான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா தோட்டமும் நான் உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ்க்காக நான் அடித்த மருந்தும், பிரான்ச் வர்றதுக்காக நான் முயற்சி பண்ணதை அது அப்படியே பிரான்ச்சாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த பிரான்ச்சஸ் வந்ததுக்கப்புறமா வித்தின் 1 வீக்கில் புதுசாக அரும்பு கட்டும். அந்த 1 வீக் அரும்பு கட்டினதுக்கப்புறமா அது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ், மேக்ஸிமம் 10 டேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் நம்ம 15 டேஸ் ஃப்ளவர்ஸு, 15 டேஸ் ஃப்ளவர்ஸ் வராது. இதுதான் மல்லியோட ஒரு நீதி, ஒரு கோட்பாடு. இப்போது இந்த மருந்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா பொட்டாஷ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பொட்டாஷ் நீங்கள் அடி உரம் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் மேலே ஒரு பவுடர் ஃபார்ம்லையோ இல்லை லிக்விட் ஃபார்மில் வாங்கி நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடியை வேறு ஒரு லெவலில் கொண்டு போய் வளர வைக்கும். அதுதான் பொட்டாஷோட மெயின். ஏன்னா நீங்கள் என்ன உரம் நீங்கள் எடுத்தீங்களாம் சரி, நீங்கள் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது எந்த ஃபார்மேஷனில் நீங்கள் உரம் வாங்கினாலும் சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக இன்னும் கண்டுபிடிச்சி சொல்லலை. ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு என்பிகே உரம் நீங்கள் வாங்கினாலும் சரி, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், என்பிகே, கேங்கிறது தான் பொட்டாஷு, என்னங்கிறது நைட்ரஜன், பிங்கிறது பாஸ்பரஸ். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் 16 உரம் வாங்கினாலும் அதுவும் என்பிகே ஃபார்மேட் தான். 20 20 0 13 இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் இருக்குது. ஆனால் அது பொட்டாஷாகவும் இல்லாமல் அது வேறு ஒரு பேட்டர்னில் கன்வெர்ட் பண்ணி நம்ம அம்மோனியம் சல்ஃபேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, அதில் தான் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உரத்தில் பொட்டாஷ் இருக்குது. பொட்டாஷ், அம்மோனியம் சல்ஃபேட், பொட்டாஷ் இது எல்லாமே கலந்துருக்கு. இதில் 13% பார்த்திங்கன்னா சல்ஃபர். அது ஆனால் இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா தப்பு. இது ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பொட்டாஷ் 100% இதில் இருக்குது ஃபேக்டாம்பஸில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் மல்லி செடியை பொறுத்தவரையில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் 28 28 0, அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மட்டும் இருக்கும். பொட்டாஷ் 0 இருக்காது. அப்போது இந்த பொட்டாஷ் நம்ம தனியாக ஒரு மூட்டை வாங்குகிற பட்சத்தில் நம்ம நைட்ரஜன், பாஸ்பரஸ் அதிக பர்சன்டேஜில் வேணும். இப்போ 16 வாங்கினீங்கன்னா லோ பர்சன்டேஜ். அப்போது எந்த தோட்டத்துக்கு நைட்ரஜனும் பாஸ்பரஸும் அதிக பர்சன்டேஜில் வேணுமோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 28 28 0 வாங்கிட்டு ஒரு மூட்டை, பொட்டாஷ் 60% செப்பரேட்டாகவே ஒரு மூட்டை இருக்குது பொட்டாஷுக்குன்னு, அது ஒரு மூட்டை தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இது அடி உரம். நீங்கள் மல்லிகை தோட்டத்தை பொறுத்த வரையில் நீங்கள் எப்போ என்ன உரம் போட்டாலும் பொட்டாஷ் கண்டென்ட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டே தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. பொட்டாஷ் அவ்வளோ முக்கியமான ஒரு உரம். அப்போ அதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பொட்டாஷ் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, செடியை பூம் பண்ணும், சீக்கிரமாக செடி வளர வைக்கும், சீக்கிரமாக பிரான்ச் வெளியில் தள்ளும், சீக்கிரமாக அரும்பு
பெருசாகும். இல்லைன்னா எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான். இது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இது ஒரு பேசிக்காக என்னன்னா, எந்த ஒரு செடிக்கும் ஒரு கரெக்டான கிடைக்கக்கூடிய நியூட்ரன்ஸ் எல்லாமே கிடைச்சதுன்னா அந்த செடி வந்து நல்லா வளரும். நியூட்ரன்ஸ் கம்மியாக இருக்கிற செடி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வளரும். அப்போது நம்ம நியூட்ரன்ஸ் வந்து மல்லி செடிக்கு வந்து நம்ம ஆர்கானிக்காக கொடுக்காம செயற்கை முறையில் கொடுக்கணும். ஆர்கானிக்காக கொடுத்தா நம்மளால் மல்லி செடியில் வந்து சர்வைவல் ஆக முடியாது. ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறு உரம் பண்ணுறாங்க. உதாரணம் பார்த்திங்கன்னா ட்ரைகோட்ரமா, அதுக்கப்புறம் அசோஸ்பைரிலம், அப்புறம் வந்து வேப்பங்கொட்டை கரைசல், அதுக்கப்புறம் வந்து 3D கரைசல், அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் அமிலம், இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க செடிக்கு மேலேயும் கீழேயும் வந்து அவங்க என்ரிச் பண்ணுறாங்க. இப்போ அதனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து மேபி இது பெரிய வீடியோவாக போகிறதுனால பிடிக்காம கூட இருக்கலாம். அதோட கான்செப்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு மண் வளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மண் வளம் வந்து அதனுடைய பிஹெச் வேல்யூ வச்சு தான் அந்த மண் வளம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற நியூட்ரன்ஸும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மினரல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆவரேஜாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மண் வளமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.3 சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக வந்து நம்ம முறையில் நம்மளால் செடியோ கொடியோ மரமோ வளர்க்கலாமே தவிர, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு செயற்கை உரம் போட்டு வளர்க்குறவங்களோட நம்மளால் போட்டி போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ நம்ம மண் வளத்தை வந்து இவங்க முதல்ல டெவலப் பண்ணுவாங்க. இப்போ காட்டில் இருக்கிற மரம் எல்லாம் ஏன் இப்படி வந்து செயற்கை உரத்தை விட ரொம்ப வளமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அங்கே இலை, அதுக்கு உண்டான தழை எல்லாம் விழுந்து, அதுக்கு அந்த இலத்தழை மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற அந்த பூண்டு, அதில் கிடைக்கிற மூலிகை செடிங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து, அதாவது நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய ஒரு களையை கூட நம்ம புல் பூண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு கூட ஒரு வாழ்வு இருக்குது. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ, அதுக்கப்புறம் அதனோட வாழ்வு முடிச்சுக்கும். அது பெருசாகும். அதுக்கப்புறம் விதை வரும். அதில் விதை வந்து கீழே கொட்டும். அந்த செடி, தாய் செடி வந்து அப்படியே மறுபடியும் குன்றி போயிடும். அப்போது அது குன்றி போகிறதுனால நம்ம மண்ணுக்கு தான் நல்லது. அந்த மண் வந்து வளமாக மாறும். ஆனால் நம்ம பயிர் வைக்கிற இடத்துல வந்து ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து அந்த செடி, நம்ம எந்த செடியில் நம்ம அதிகபட்சமாக ஈல்டு எதிர்பார்க்குறோமோ அதுக்கு ஒரு 20% எடுத்துக்கும். மீதி 80% இந்த களை செடி எடுத்துக்கும் நியூட்ரன்ஸை. அப்போ நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் வராது. அதனால தான் களை கட்டுப்பாடுங்கிறது நம்ம விவசாயத்தில் நம்ம முக்கியமாக பண்ணுறது. அதே காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் வந்து வருஷ கணக்கில் நடந்து அந்த மண் வளம் அப்படிங்கிறது வந்து தங்கத்தை விட சிறப்பான ஒரு முறையில் அந்த மண் வளம் இருக்கும். அங்கே விதை போட்டால் மட்டும் போதும், அதுக்கு நம்ம பராமரிப்பு கூட தேவையில்லை. அப்படி ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம மண் வளத்தை காக்கணும். அது இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற நண்பர்கள் வந்து அப்படி பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து மல்லி தோட்டம் தவிர மற்ற எல்லா பயிர் வகைகளுக்கும் ஆட்டு எருவு தான் மெயினாக கொண்டு வந்து கொட்டுறது. நான் மாட்டு எருவை விட ஆட்டு எருவு தான் நான் கொண்டு வந்து எப்பயுமே போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு தென்னை மரத்துக்கும் சரி, முருங்கை மரத்துக்கும், ஈவன் தேக்கு மரத்துக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து ஆட்டு எருவு தான் ப்ரிஃபர்டாக கொண்டு வந்து ஒரு 10 லாரி டிராக்டர் கொண்டு வந்து கொட்டிட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் அப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை அப்போது நம்ம மண் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். மல்லிகை செடியை வந்து நம்மளால் இயற்கை முறையில் பண்ண முடியாது. சரி, நம்ம பேக் டு கான்செப்ட், நம்ம கான்செப்டில் போயிடலாம். இது வந்து பெரிய டாப்பிக்கு, அதனால் நம்ம அதை தவிர்க்கலாம். ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட தான், தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த பொட்டாஷுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி போயிடுச்சு இல்லையா. இப்போ பொட்டாஷ் வந்து மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ரோவரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்பிகே பர்சன்டேஜ் தான். அது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷு லிக்விட் ஃபார்மேட்டு. இதை வந்து நம்ம செடிக்கு மேலே கொடுக்கும்போது ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா அறுவடைலாம் முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். அப்போ முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து துளுப்புக்கு மருந்து அடிக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அறுவடை முடியுதோ முடியலையோ நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம். வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் மேலே வந்து ஒரு துளுப்புக்கு ஒரு மருந்து அடிச்சுட்டா அது பாட்டுன்னு ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அதாவது பூ வரது வந்துகிட்டே இருக்கும். அது துளுப்பு வர எந்த இடத்துல பூ இல்லையோ அங்கே வந்து துளுப்பு வரும். துளுப்பு வேறு இடத்துல புதுசாக அரும்பு வரும். அது டெவலப் ஆகும்.
அந்த டெவலப் ஆகும்போது பொட்டாஷ் வந்து அதை வந்து பூம் பண்ணி நம்மளை வந்து டக்குன்னு வெளில எடுத்து கொடுக்கும். இது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அப்போது இந்த மருந்து நம்ம வாரத்தில் ஒரு முறை அடிக்கிறோம் அப்படின்னா, மவுண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல காஸ்ட்லியான மருந்து. அது வந்து புழு தாக்குதல் வந்து ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ரொனோஃபின் வந்து இப்போ இந்த கொசு தொல்லையெல்லாம் நம்மளை வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இது கூட நம்ம இந்த மருந்து நம்ம சேர்த்து அடிக்கணும் இல்லைங்களா? அடுத்த ஒரு வாரத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேந்தால் மார்க்கர் இந்த மாதிரி மருந்து சேர்த்துக்கிட்டு, ஏன்னா ரொனோஃபின் ரொம்ப காஸ்ட்லியான மருந்து கூட, அது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் அடிச்சுட்டு இந்த மருந்து நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்ன மாதிரி தைமோத்தேசியம் வந்து கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சல்ஃபர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செடிகளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷனும் நமக்கு கிராஜுவலாக கிடைக்கும். அப்போ வாரத்தில் 2 மருந்து ஆகிடும், டிஃப்ரெண்ட்டான மருந்து. இந்த மருந்தை வந்து நம்ம ஒரு வாரம் இந்த மருந்து, ஒரு வாரம் வேறு ஒரு மருந்து, ஒரு வாரம் இந்த மருந்து, ஒரு வாரம் வேறு ஒரு மருந்து, இப்படி நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு செடியில் என்ன துளுப்பும் வந்துடும், சல்ஃபர் சேர்க்குறதுனால பூ நல்லா ஈல்டு கொண்டு வந்து கொடுத்துரும் இல்லைங்களா? கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குருணை வந்து நம்ம அடி உரமாக போடுறோம், ஃபேக்டாம்பஸ் போடுறோம், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃபார்மேஷனில் நம்ம பண்ணோம்னா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டருக்கு வந்து நீங்கள் அதிகபட்சமாக வந்து 25 ml தான் சொல்கிறாங்க, 25-30 ml சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 15 ml நீங்கள் போடுங்க. ஏன்னா வாரத்துக்கு 2 மருந்து அடிக்கிறவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட்டு. வாரம் ஒரு மருந்து அடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து பத்தாது. என்னுடைய இது என்ன சொல்லுது, இன்ட்யூஷன் என்னன்னா, நான் என் தோட்டத்தில் நான் அடித்து பார்க்கும்போது, நான் வந்து 25-30 ml அந்த மாதிரி கணக்கில் நான் அடித்து பார்க்கும்போது செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா எரிஞ்சிருது. அந்த மருந்தோட தாக்கம் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்த நாள் போய் பார்த்தா சின்ன சின்ன அரும்புல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டு போயிடுது. என்னடா அது மருந்து நம்ம நல்ல மருந்து வாங்கி அடிக்கிறோம், ஏன் பட்டு போகுதுன்ற நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சது. எனக்கு வந்து மருந்தோட அளவு வந்து அதிகமாகிடுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எல்லாமே ஒரு 15 ml தான், அதுக்கு மேலே நான் போகிறதே இல்லை. தேவைப்பட்டால் வாரத்தில் 3 முறை மருந்து அடிச்சுட்டு போகிறோம். ஆனால் மருந்தோட அளவு குறைக்கும் போது எனக்கு ஆர்கானிக்காக விலையும் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது செலவு. 2வது நம்ம தொடர்ந்து வாரத்தில் 2 மருந்து 2 நாள் 3 நாள் ஒரு மருந்து நம்ம அடிக்கிறோன்றதுனால தோட்டத்தில் இந்த புழு பூச்சி தாக்குதலும் ரொம்ப குறைவாக இருக்குது. மொக்கு புழுலேருந்து எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. தைமோத்தேசியம் வந்து 75 ECலாம் வாங்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிங்க் கலரில் மொக்கு புழு பிரச்சனையும் உங்களுக்கு 100% வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க, நீங்கள் எப்படிப்பட்ட விவசாயத்தில் வந்து கோடியாக லட்சமாக சம்பாதிக்கிற விவசாயிகிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனல் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மல்லியை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம், நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரன்றது ஒரு பேஸு. அந்த பேஸில் டெய்லி வந்து நமக்கு ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகணும். இப்போது நம்ம காய்கறி விவசாயம் பண்ணுறோம், கீரை விவசாயம் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஆனால் கீரையும் சரி காய்கறியும் சரி, நான் வந்து என்னுடைய ஜஸ்ட் ஒரு பார்த்ததில் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, கத்திரிக்காய் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், மற்ற பீக்கங்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா 20 ரூபாய் கிலோ வந்து செல்லிங்கே நடக்குது. ஒரு வண்டியில் ஒரு டாடா ஏசி மாதிரி வண்டியிலையோ இவங்க ரோடாக செல் பண்ணுறவங்களே 20 ரூபா தான் தராங்க கிலோ. அப்போது ஒரு விவசாயிக்கிட்ட வந்து எவ்வளோக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிலோ வந்து 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்போது நான் வந்து வெண்டைக்காய் வந்து இப்போ இல்லை, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வெண்டைக்காய் போட்டிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் செடி அவரைக்காய் போட்டிருந்தோம். ரெண்டுமே போட்டிருந்தோம். போட்டு பறிக்கிறதுக்கு கூலி இருக்கு இல்லையா, அந்த கூலி கூட கவர் ஆகலை. சரியான ப்ரொடக்ஷனு. வெண்டைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன்லேயே போகும்போது ஒரு மூட்டை வெண்டைக்காய் ஆகிடுச்சு எங்களுக்கு. அது பறிக்கிறதுக்கு கூலி கூட எங்களுக்கு வந்து கிடைக்கல. வெண்டைக்காய் அவரைக்காயெல்லாம் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா 5 ரூபா கிலோ போயிட்டு இருந்தது. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஃபெட்டப் ஆகி அப்படியே தோட்டத்தில் விட்டாச்சு. அக்கம் பக்கத்துலகிட்ட சொல்லியாச்சு, யாருக்கு தேவையோ வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களும் வந்து நான் சந்தோஷமாக எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்போ தான் நான் வந்து என்னுடைய மைண்டில் என்ன வந்ததுன்னா, விலை வந்து தக்காளியிலேருந்து சரி மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்து அந்த சமயத்தில் நமக்கு அளவுக்கு அதிகமாக ஈல்டு வந்து அந்த சமயத்தில் விற்றா ஜெயிச்சிடலாம். இல்லாட்டி நம்ம போட்ட காசு தான் எடுக்க முடியுமே தவிர லாபம் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா,
எந்த ஒரு காய்கறி நீங்கள் பண்ணாலும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹார்வெஸ்டிங்கே பிக் ஆகும். அப்போ அந்த 60 நாள் வந்து உங்களுக்கு ஜீரோ இன்கம்மு. அது வந்ததுன்னா கத்திரிக்காயெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 6 மந்த் நம்ம அறுவடை பண்ணினே இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது 6, 8 ஒரு 7-8 மாதம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா நாம் மறுபடியும் அந்த தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா? டிராக்டர் வச்சு உழவு பண்ணணும். எல்லாம் உழவு பண்ணிவிட்டு நம்ம ட்ரிப்ரிகேஷனை வந்து போட்டிருந்தாலோ அந்த ட்ரிப்பை வந்து நம்ம முழுசாக வந்து எடுக்கணும் வெளியில் பைப்பு. இல்லை காவா பாசனமாக மறுபடியும் காவா போடணும், விதை வாங்கிட்டு வரணும், மறுபடியும் அதை வந்து நம்ம விதை ஊனணும். செலவு எப்படிலாம் நம்ம கூடுதுன்னு பாருங்கள். மல்லி வந்து 15 இயர்ஸ்க்கு வந்து நம்ம ரீப்ளான்டேஷனும் தேவையில்ல, ஏர் ஓட்டணுமும் தேவையில்ல, அதுக்கு மறுபடியும் விதை ஊனிட்டு மறுபடியும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணணுங்கிறதும் தேவையில்லை. ஸோ நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்கிறதுனால தான் இது வந்து டே டு டே, அது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் குறையாமல் நமக்கு ஒரு விலை கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இது ஒரு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது வந்து டிமாண்டு. சில நேரங்கள் காய்கறியெல்லாம் நம்ம கொண்டு போகும்போது ரொம்ப பீக்காக போயிடுச்சுன்னா சில நேரம் வாங்க கூட ஆகிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நமக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கிற ஒரு ஃப்ளவரிங் தான். அதனால் நமக்கு மல்லி வந்து ஒரு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கிராப்ஸு. இதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி இதை பற்றி நான் வந்து இன்னும் நம்ம விழிப்புணர்வோடு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசை. சேர்க்கணுங்கிறதுன்றது பெரிய வார்த்தை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி பல பேர் வந்து பல வருடங்களாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் தான் இதை புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக கொண்டு போய் டெவலப் பண்ணிட்டு எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னை பற்றி நானே மிகையாக சொல்கிற மாதிரி தான். அப்படி கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அல்லது நிறைய பேர் என்னோட பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணி நல்ல நாலேஜபிளாக கூட இருக்கலாம். இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சும் இருக்கலாம், பரவாயில்ல. இதில் மூலிமா ஒரு 10 பேராக தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஆசை. இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா யூடியூப் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு பார்க்குறேன், யார் என்ன அனுபவம் எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறேன். அதை பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்து நம்ம வேறு மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா? இதே மாதிரி தான் என்னுடைய ஒரு இது. அதனால் உங்களுக்கு தாழ்மையான ஒரு கூற்று என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 வருஷம் மேலே ஆகிடுச்சு. இன்னும் நம்ம வந்து எதிர்பார்க்குற ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சேனல் இன்னும் ரீச் ஆகலை. ஒரு அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நான் சொல்ல வரல. கமர்ஷியல் அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்டரி தாட் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரைமரி தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பூம் ஆகணும், பெருசாகணும். நம்ம எதுக்கு என்ன நோக்கத்துக்கு நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த நோக்கம் வந்து நான் அடையும் போது தான் எனக்கு வந்து ஒரு இவ்வளோ போட்ட இந்த எஃபர்ட், இந்த உழைப்பு 570 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் என்ன எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், இதுக்காக எவ்வளோ மெனக்கெடல் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ரெகக்னைஸ் வந்து எனக்கு நானே வந்து தோல் தட்டிக்கிற ஒரு தருணம் எனக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எனக்கு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து நான் என்றைக்குமே நான் வந்து பெருசாலாம் நம்புறது கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன இறைவன் விதிச்சிருக்கானோ அதை கண்டிப்பாக வந்து யாராலும் தடுக்க முடியாது, நிச்சயமாக எனக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே அதை நோக்கி ஓடுற ஒரு கேரக்டரும் கிடையாது. நமக்கு என்னன்றது வந்து இறைவன் ஆல்ரெடி தீர்மானித்து வச்சது தான். அதாவது ஒவ்வொரு அரிசியில் வந்து அவங்களுடைய பேர் வந்து இறைவன் ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது தான். அது நாளைக்கு என்ன உணவு நான் உண்ண போகிறேன் அப்படிங்கிறது எங்கேருந்து வரப்போகுதுங்கிறது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது எனக்கு சேர வேண்டிய தருணம் வந்து இறைவன் தன்னால் எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை வந்து நான் என்றைக்குமே வந்து என்னால் அப்படிங்கிறத நான் கிரெடிட் எடுத்துக்கவும் கூடாது. அதனால் நான் சேனலில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கூற்று. புதுசாக பார்க்குற நண்பர்களும் சரி, இல்லை ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபாக இருக்கிற என்னுடைய நண்பர்களும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் என்னென்னா, நம்ம சேனல்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பப்ளிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யுங்க. என்னால் முடிஞ்சது நான் இன்னும் எனக்கு என்னென்ன தகவல், நான் என்னென்ன எப்படி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து இந்த என்னோடய சேனல் மூலயமா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சில மருந்தெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஐ வில் பி ஷேரிங் வெரி சூன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து சில மருந்தெல்லாம் அடித்து பார்த்ததில் ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது எனக்கு. நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராசஸிங் மூமெண்ட்டில் தான் இருக்கேன்.
நான் ப்ராசஸிங் மூமெண்ட்டே எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பட் இருந்தாலும் இது வந்து முழுசாக ஒரு ரிசல்ட் வர வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு பி டிக்ளரேஷன். நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறத சொல்ல விரும்பலை. ஆனால் அதேமாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நிறையா தகவல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஈவன் என்னோட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டார்ட் டு ரிப்ளை ஃபார் எவ்ரி ஒன் ஈச் ஒன். ஸோ நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ டைம் எடுத்து நான் இது எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப குருஷியல் டைம், ரொம்ப கம்மியான டைமில் தான் நான் வீடியோலாம் எப்போயுமே அப்லோட் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஸோ அதை கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன பின் ஆகுது. யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அதை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கூட நான் பெருசாக யாருக்கும் ரிப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை வாட்ஸ்அப்பில் என்ன இப்போ வீடியோவில் சொல்கிறேனோ அதுதான் நானும் சொல்லுவேன். ஸோ ஆக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இட் வில் பி ஒர்க் இட் ஃபார் யூ. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த மருந்துகள் அத்தனை மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா 15 ml, ஒரு 10 லிட்டருக்கு 15 mlக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுவே ரொம்ப அதிகம்தான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் ரேண்டமாக சாம்பிள் ஏதாவது பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, செடிகளுக்கு எந்த எஃபெக்டஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய தோட்டத்தில் அதிகமாக டோஸ் கொடுக்கும்போது பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி வந்து நான் கேள்விப்பட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிகமாக போட்டால் பூ வந்துடும், அதிகமாக மருந்து அடித்தா கண்ட்ரோலில் வந்துடும்னு. அது இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அந்த செடியெல்லாம் மலட்டுத்தன்மைக்கு நோக்கி போயிடுச்சு. அந்த செடி அவங்களால இப்போது ரிகவரிங்காக பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ஒன்றுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. இப்போ செடி துளிரும் வர மாட்டேங்குது, அரும்பும் வர மாட்டேங்குது, பூவும் வர மாட்டேங்குது. அது மருந்து அடிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் செடி பண்ண மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து மருந்து கொடுத்து அந்த செடியோட அந்த என்ன சொல்கிறது அந்த குவாலிட்டியை வந்து கெட்டு போச்சு. இப்போது அதை மறுபடியும் அவங்க வந்து அப்படியே லெட் இட் பின்னு சொல்லி விட்டு தண்ணி அதிகமாக அது கட்டிட்டு லோ டோஸ் மருந்து அவங்க கொடுத்து அதை ரெக்கவர் பண்ண தான் பண்ண முடியுமே தவிர இல்லைனா பண்ண முடியாது. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நம்ம கொடுத்த சப்போர்ட் அத்தனைக்கும் நன்றி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. வாழ்க வளமுடன்.